ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் போவானேயானால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். அது நிமித்தம் அவன் பாவம் செய்கிறான். அவனுடைய பாவத்திற்கு முக்கியமான காரணம் என்ன? அவிசுவாசம். அவிசுவாசம் கீழ்ப்படியாமையை கொண்டு வருகிறது. கீழ்ப்படியாமை தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகும்படி அவனுக்கு செயல்படுகிறது. There are times people disobey God's word because they don't believe in God's word. If they disobey God's word, they will not inherit the blessing of God in their life. So we need to make sure that we believe in God's word. The word of God says, if you believe, you will see the glory of God. So unbelief is a great sin that makes a person to disobey God's word. Indirectly, he is going to lose his blessings because of his unbelief. So whenever God expects us to believe his word, we need to believe. In every situation, the word of God says, obedience is better than sacrifice. We need to please God by our obedience. To obey God, we need to believe God's voice. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமானால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கும் என்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. Unbelief and doubts will not inherit God's blessings. We need to believe whatever the Lord says in our life. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறார். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். It is your faith that overcomes the world. Without faith, you cannot please God. So you need to have faith always in your life. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கட்டளைகளின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டு. அநேக மனிதர்கள் உலக பிரகாரமான காரியங்களுக்கு தங்களுடைய செவியை சாய்க்கிறார்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்ப்பது இல்லை. There are many people, they don't yield their ears to the voice of God. But it is not good. We need to believe and listen to God's voice and obey so that we will inherit God's blessings. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபையை தாரும். எங்கள் வாழ்க்கையிலே அவிசுவாசத்தை அகற்றி போடும், சந்தேகங்களை அகற்றி போடும். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழவும் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.